நான் வாக்கிங் போகிறனால தான் நினைக்கிறேன். உங்கள் மூஞ்சில கொஞ்சம் க்ளோவாக இருக்கு. நல்ல பல 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 பலேன்னு இருக்கீங்க. தினமும் வாக்கிங் போங்க. அப்படியே சொல்லிட்டு என்ன க்ளோவா இருக்கா, பளபளன்னு இருக்கா. தான் இருக்கு. உடனே பல்ல காமிச்சிட வேண்டியதான். அதே பல்லு கூட நல்லா பல 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 பலன்னு இருக்கு. இப்போ மட்டும் என் வீட்டு யாரும் இருந்திருக்கணும், அவ்வளவுதான். என்ன மறுபடியும் நான் பண்ணிருப்பாரு. ஆமாத்தே, பின்ன உங்கள் அழகுக்கு இங்கே இருக்கிற எந்த கிளவி ஈடாவா? நீங்க அம்புட்டு அழகு, என்னைய விட அழகுன பார்த்துக்கங்களேன். அழகுக்கே அழகு சேர்ப்பது உங்க பற்கள், வெண்மையான பற்கள். இந்த கிழவியை சமாளிக்க சுமார் எத்தனை பொய்களை சொல்ல வேண்டியதா இருக்கு ஒரு நாள்ல. கடவுளே, இதெல்லாம் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் கணக்கில் எழுதி என்ன தூக்கி விடாத. இந்த பொய்யெல்லாம் சொல்றதுக்கு முழு காரணமே மாமியார் கதை தான். முடிஞ்சா இந்த வருஷமே தூக்கிடு. 2026 எனக்கு சிறப்பாக அமையட்டும். ஏன் சின்ன பொண்ணு என்ன குச்சு 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 பேசுறியே? இல்லாதே, உங்க அழகை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அழகை பார்க்கறதுக்கே கொடான கோடி கண்கள் வேணும். எனக்கு இருக்கிறது 2 கண்கள். பாவப்பட்ட பெண் நான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் வீட்டில் தானே இருக்கேன். எப்போ வேணா என்னை பார்த்து வர்ணி. ஆமாத்தே, உங்களை வர்ணிக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? வீடு பெருக்கணுமா, சாமான் தைக்கணுமா, இல்லை துணி துவைக்கணுமா, இல்லை என்னதான் பண்ணணும், சமையலாம் பண்ணணும், ஒன்றும் கிடையாது. உங்களை வர்ணிக்கிறது மட்டும் தான் என் முழு நேரம் வேலை. இல்லை, ஏன்னா எல்லா வேலையும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ என்ன நான் எந்த வேலையும் செய்யறேன்னு சொல்ல வரியோ? அதானே உண்மை.